மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளபடி ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மசோதா சட்டமாக்கப்படுவதற்கு முன் அதில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய அம்சங்கள் குறித்து மாநிலங்களிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவது அவசியம் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். உற்பத்தி துறையில் முன்னணி வகிக்கும் தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும், பெட்ரோலிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் உத்தேச சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையால் மாநிலங்களின் பொருளாதார நிலைமை கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் தமிழ்நாடு போன்ற அதிக உற்பத்தி மற்றும் நிகர ஏற்றுமதி கொண்டுள்ள மாநிலத்திற்கு அதிக அளவு நிரந்தர வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் என்பதை எங்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி அம்மா பலமுறை மத்திய அரசிடம் எடுத்துரைத்திருப்பதை பிரதமர் நன்கு அறிவார் என குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான அரசியல் சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் ஏற்படும் நிதி இழப்பீட்டு காலம் செயல்படுத்தும் விதம், வருவாய் சமச்சீர் விகிதம், ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மற்றும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள், இரட்டை நிர்வாக கட்டுப்பாடு போன்ற விஷயங்களில் மத்திய அரசு கருத்தொற்றுமையை எட்ட வேண்டியது அவசியம். அப்போதுதான் மாநிலங்களின் பொருளாதார நிலைமை மற்றும் நிரந்தர வருவாய் இழப்பு தொடர்பான நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ள ஜிஎஸ்டி தொடர்பான 2014ஆம் ஆண்டைய 122வது வரைவு சட்டத்திருத்த மசோதாவில் இழப்பீட்டுத் தொகை வழிமுறை தொடர்பான அம்சங்கள் ஓரளவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் மாநிலங்கள் குறிப்பிட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் அந்த சட்ட திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலையில் முக்கிய அம்சங்களில் கருத்தொற்றுமை ஏற்படுவதற்கு முன்பாக ஜிஎஸ்டி தொடர்பான சட்டத்தை திணிக்கும் முயற்சிகள் மாநிலங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. வரைவு மசோதாவில் சரக்கு மற்றும் சேவை வரிமுறையின் கீழ் விதிக்கப்படும் வரிகள் மற்றும் கூடுதல் வரிகள், விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள், மாதிரி ஜிஎஸ்டி சட்டங்கள் போன்ற ஒட்டுமொத்த பிரச்சினைகள் குறித்து ஜிஎஸ்டி அமைப்பு தனது பரிந்துரைகளை தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டியை சட்டமாக்குவதற்கு முன்பாக அது குறித்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவின் வழிமுறைகளில் இரட்டை கட்டுப்பாடு மற்றும் இழப்பீடு குறித்த தெளிவு, வருவாய் சமச்சீர் விகிதங்கள் உள்ளிட்ட மாநிலங்கள் தெரிவித்துள்ள சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளில் கருத்தொற்றுமையையும் தெளிவான நிலையையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி அமைப்பை அரசியல் சட்ட அமைப்பாக உருவாக்கும் முயற்சி மாநிலங்களின் நிதி விவகாரம் உள்ளிட்ட பொருளாதார நிலைமையை பாதிக்கும் என்பதால் அதற்கு நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளோம். குறிப்பாக இந்த அமைப்புக்கு உறுதியான தனி அதிகாரம் வழங்கும் முடிவு மற்றும் அதற்கான விதிமுறைகள் வகுக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு தமிழக அரசு உறுதியான எதிர்ப்பை தெரிவித்திருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பலமுறை எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் பெட்ரோல், டீசல் போன்ற பெட்ரோலிய பொருட்களுக்கு பல மாநிலங்களில் தற்போது மதிப்பு கூட்டு வரி முறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரைவு மசோதாவில் இந்த பொருட்கள் தொடர்ந்து வரி விதிப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன. எனவே அதுபோன்ற வரி விதிப்பு தொடங்கப்பட்டால் ஜிஎஸ்டி அமைப்பின் முடிவை பொறுத்து இந்த பொருட்களுக்கு வரி விதிப்பு அமையும். முதலாவதாக, குறைந்த அளவு பெட்ரோலிய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதால் அவற்றின் வரி வசூல் பாதிப்படையும். மேலும் பெட்ரோலிய பொருட்களின் விற்பனை எவ்வித தொய்வும் இன்றி நடைபெறுகிறது. இதுபோன்ற பொருட்களை ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையின் கீழ் கொண்டு வரும்போது உள்ளீடு வரிக்கடன் கூடுதலாக விதிக்கப்படும் என்பதால் மாநிலங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். எரிசக்தி பாதுகாப்பு இலக்கினை எட்டுவதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தியுள்ளபடி பெட்ரோலிய பொருட்களுக்கு முற்றிலுமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்பிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள் மீது மாநில அரசுகள் அதிக வரி விதிப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய அம்சங்கள் வரைவு மசோதாவில் இடம்பெறவில்லை. அவற்றுக்கு மத்திய அரசு அனுமதித்துள்ள வரியே இருக்கும். புகையிலை பொருட்கள் மீது மாநில சரக்கு மற்றும் சேவை வரிக்கு மேல் கூடுதல் வரி விதிக்க மாநிலங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா சட்டமாக்கப்படும் போது மாநிலங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு இழப்பீடு வழங்கும் அவகாசத்தை ஜிஎஸ்டி அமைப்பின் பரிந்துரைப்படி 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். முதல் 3 ஆண்டுகளுக்கு 100% உத்தேச இழப்பீடும், 4வது ஆண்டில் 75%, 5வது ஆண்டில் 50% இழப்பீடு வழங்கப்படும் என வரைவு மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. இது தமிழக அரசுக்கு ஏற்கத்தக்கதல்ல.
மாநிலங்களுக்கு ஏற்படும் நிரந்தர வருவாய் இழப்பை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த 5 ஆண்டுகளுக்கும் 100% இழப்பீட்டை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டும். மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் மற்றும் மத்திய விற்பனை வரி குறைப்பு போன்றவற்றில் மத்திய அரசின் இழப்பீட்டு முறைகள் மாநிலங்களுக்கு அளித்த அனுபவங்களை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரி முறையிலும் இழப்பீட்டு நடைமுறை நேர்மையான முறையில் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இழப்பீடு வழங்கும் காலம் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். மேலும் இந்த அம்சங்களை அரசியல் சட்ட திருத்த மசோதாவிலேயே சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டால் தமிழகம் போன்ற உற்பத்தி துறையில் முன்னணி வகிக்கும் மாநிலங்கள் மிகுந்த வருவாய் இழப்பை சந்திக்கும். எனவே மாநிலங்கள் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் ஒரு பகுதியாக மத்திய ஜிஎஸ்டி வரியை தொடர்ந்து 4% தொடர மாநிலங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என ஆலோசனை தெரிவித்துள்ளோம். இழப்பீடு நிதியாக எந்த ஒரு தொகையையும் மாநிலங்களுக்கிடையே வழங்க வேண்டியதில்லை என தமிழக அரசு தெரிவித்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஜிஎஸ்டி அமைப்பு பரிந்துரைத்தபடி மாநிலங்களுக்கிடையேயான வர்த்தகம் 2 ஆண்டுகளுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கோ மேற்கொள்ளப்படும் போது மாநில அரசுகள் 1% கூடுதல் வரியை விதிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் 1% கூடுதல் வரி விதிப்பிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளிப்பதற்கு வரைவு மசோதா வகை செய்கிறது. இதனை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளபடி மாநிலங்களுக்கிடையே விற்பனை மற்றும் பொருட்கள் பரிமாற்றம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி முறையின் ஒரு பகுதியாக 4% வரி விதிப்பை தொடர மாநிலங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். நிறைவாக ஜிஎஸ்டி மூலம் தற்போதைய வரி விகிதங்கள், வரி நடைமுறைகள் போன்ற பல்வேறு அம்சங்களில் கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன் ஜிஎஸ்டி தொடர்பான அரசியல் சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் மத்திய அரசின் முயற்சியை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது. மாறாக ஜிஎஸ்டி அரசியல் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன் இந்த வரி விதிப்பு முறையில் உள்ள முக்கிய பிரச்சினைகளில் விரிவான கருத்தொற்றுமையை ஏற்படுத்த மாநில நிதி அமைச்சர்கள் அடங்கிய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவிற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறது. தற்போதைய வடிவிலேயே ஜிஎஸ்டி அரசியல் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவதை நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம். இந்த நடைமுறை நீண்டகால பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் மாநிலங்களின் வருவாய் சூழலையும் பெரிய அளவில் பாதிக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசுகளின் அச்சங்களை போக்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த முயற்சிகளுக்கு முன்பாக உண்மையான கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்.